சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 37லிருந்து 44 வரை உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 37லிருந்து 44 வரை உள்ள வசனங்களை எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உன்னதமான பரிசுத்த தேவனே, இந்த நாளுக்காக இந்த நாள் காலை வேளைக்காக ஒரு முறை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்துக்கு நேராக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது, வல்லமையுடையது. அது கணுக்களையும் ஊனையும் உருவக்குத்தி ஆண்டவரே அறியாமைகளை இன்னும் ஆவிக்குரிய ஆண்டவருடைய குருடை அது கண்களை திறக்கக்கூடியது. ஆண்டவருடைய இன்றை சிந்திக்கிற வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசி சிலருடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய தேவ வெளிச்சத்துக்கு நேராக உம்முடைய பரிசுத்தாவியின் உணர்த்தினால் கடந்து வர பரிசுத்தாவியானவர் உம்முடைய ஜீவ வார்த்தையின் மூலமாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய நாட்களுடைய கடைசி நாட்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உலக வாழ்க்கையினுடைய த லாஸ்ட் 1 வீக், பேஷன் வீக் என்று சொல்லுவாங்க. பேஷன் வீக், அவருடைய பிடிக்கப்படுகிறது, விசாரிக்கப்படுதல், சிலுவை மரணம், அந்த நாட்கள். அதற்கு ஆயத்தமாக தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு நேரான வேலை வருகிறதை உணர்ந்த கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு நேராக கடந்து வருகிறதான அந்த ஒரு பவனியை நாம் ட்ரையம்பிள் என்ட்ரி டு ஜெருசலேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எருசலேமுக்கு அவர் வெற்றிகரமாக பவனி வருகிறதான அந்த காரியம் என்று சொல்லுவாங்க. ஸோ அவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக அவர் வருகிற வேளையில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கு செய்தியாக பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது அவர்கள் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போது அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை நாம் பார்க்கிற செய்தி, if it is God's will, even the stone can speak. கர்த்தருக்கு சித்தமான காரியம் பேசப்படுவதை யாருமே தடை பண்ண முடியாது. கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை, கர்த்தருடைய நோக்கங்களை, திட்டங்களை
மாற்றுவதற்கு, தடுப்பதற்கு யாராலும் முடியாது. இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒலிவ மலை அடிவாரமாக அவர் எருசலேமுக்கு நேராக வரும்போது, அது எருசலேமிலிருந்து கிழக்கிலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒலிவமலை ஏகதேசம் எருசலேமுக்கும் ஒலிவமலைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம். அவ்விதமாக அவர் பவனியாக வரும்போது அங்கே அவரை சூழ்ந்த அநேக ஜனங்கள் வருகிறாங்க. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அங்கு நம்ம பார்க்கும்போது இயேசுவை பின்பற்றின ஜனங்கள், அவருடைய சீஷர்கள் மற்றும் அவரை நம்பி அவரை பின்பற்றின ஜனங்கள், சீஷர்கள், அவர்கள் எதனால ஆண்டவரை அதிகமாக பின்பற்றினாங்க, எதனால அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று அவங்க மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தரை துதித்தாங்க, ஸ்தோத்தரித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்கள், குறிப்பா லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த நிகழ்வு, இன்னும் பல அற்புதங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பவனிக்கு சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் நடந்த அற்புதங்கள், அது அநேகரை இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறபடி அவர் தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்கிற விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இந்த விசுவாசம், எந்த விசுவாசம்? இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதங்களிலே மகிமை உண்டாவதாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி பாவத்தினால் மனுக்குலம் தேவனை விட்டு பிரிந்து நம்பிக்கையற்று நித்திய ஆக்கினைக்கு போய்கொண்டிருக்கிற மனிதனுக்கு இரட்சகராகிய தேவன் ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக, இரட்சகராகிய தேவன் மூலமாக அந்த மனிதனை மீண்டும் பரிசுத்த தேவனோடு இணைக்கிற அந்த தேவ சித்தம், தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அனுப்பப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம், அந்த உணர்வோடு அந்த இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், தீர்க்கதரிசிகள் மூலமாக வருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், அவர் ஆராதனைக்குரியவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அந்த இடத்துல the deity of Christ, அவர் தேவன் மனிதனாக இங்கே இருக்கிறார் என்கிற அந்த ஸ்தோத்திரம், வொர்ஷிப், அவருடைய தெய்வீகத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். இது பரிசேயர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகத்தை நம்பாதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்த, தீர்க்கதரிசிகள் வாக்குத்தத்தம் பண்ணின மசாயாவாகிய கிறிஸ்து என்கிறதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணினது. அவர்களால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதற்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சொல்லுகிறாங்க, அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சொல்லுகிறாங்க, போதகரே, இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாகிய கிறிஸ்துவாகிய இரட்சகர், மசாயா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், மனிதனுக்கு மீட்பை கொடுக்கும்படியாக, மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக மரிக்க வேண்டிய இடத்துல மரிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக மாம்சத்திலே வெளிப்பட்டவர் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள் என்றால், அது அந்த விசுவாசம் என்பது மனிதனால் உண்டானதல்ல, மனித அறிவினால் உண்டானதல்ல. பரிசுத்த ஆவியானவர், தேவன், the God, the Holy Spirit gave them the illumination, the inspiration, அந்த உணர்த்துதலை, அந்த வெளிப்பாடை அவர்களுக்கு கொடுத்தபடியினால, பரிசுத்த ஆவியின் உணர்த்துதலினால் அவர்கள் கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கும் போது
கிறிஸ்து தேவனாக, கிறிஸ்து இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளப்படும் போது, அவர் ஆராதிக்கப்படும் போது உலகமும் பிசாசும் சகித்து கொள்ளாது. அது மாம்சத்தின் வழியாக செயல்படும். பரிசேயர்கள் அவரை போதகர் என்று அழைத்தார்கள்னா, அவர்கள் ஒரு நல்ல மனிதன், நல்ல உபதேசங்களை சொல்லுகிறார். மற்றபடி அவர் தேவகுமாரன் அல்ல, அவர் இரட்சகர் அல்ல. அவரை தேவனுக்கு இணையாக அவரை ஆராதிப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அப்படின்னாலே அவரிடத்திலே வந்து சொல்லுகிறாங்க, உம்முடைய சீஷர்களை அதட்டும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பதில் எப்படி, எதை குறிக்கிறது தெரியுமா? அவர் சொல்லுகிறது, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பது எதை குறிக்குதுன்னா, they are not speaking there from their own or from their own flesh. They are speaking by the inspiration and the illuminative work of the Holy Spirit. They understood the deity and they are worshiping. அவர்கள் தேவனுடைய ஆவி நடத்துதலால், தெய்வீக நடத்துதல் அவரை தேவனாக, தேவகுமாரனாக உணர்ந்து அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அவர்கள் வாயை அடைத்தால் கல்லுகள் பேசும். ஏனென்றால் அவர்களை இந்த அறிக்கையிட செய்தது, ஸ்தோத்திரிக்கை செய்தது மாம்சம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர், the God, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை யாரும் தடை பண்ண முடியாது. அப்படி தடை பண்ணினால், தேவனுடைய சித்தமானால் கல்லுகளே என்ன செய்யும்? பேசும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நாம், அந்த ஆவிக்குரிய மரணத்துக்குட்பட்டான நாம், ஆவியினாலே கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷம் என்கிற ஜீவ வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுத்து மனம் திரும்ப செய்து, இயேசு கிறிஸ்துவிலே தேவனை, தெய்வீகத்தினுடைய பரிபூரணத்தை நமக்கு காணும்படியாக வெளிப்படுத்தின அந்த விசுவாசத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானுடைய செயல் தேவனுக்கு சித்தமானால், அவருடைய சித்தத்தை தேவனுடைய வல்லமையான நடத்துதலை யாருமே என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. கல்லுகள் பேசும் என்று சொல்லுவது, கல்லுகளை கூட பேச வைக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டில் பிலேயாமுடைய கழுதை என்ன செய்யுது? பேசுச்சு. வேற வழி இல்லை, அவனுடைய மூடத்தனம் உணர்த்தப்பட்டாக வேண்டும். கழுதை என்ன செய்யும்? பேசுச்சு. கழுதை பேசுச்சு. ஸோ இந்த இடத்துல பரிசேயர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதில் என்றால், அவர்கள் மாம்சத்தின்படி அல்ல, தேவனால், தெய்வீக உணர்த்துதலால், பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால் அவர்கள் சத்தியத்தை தேவகுமாரன் என்கிறதும் அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்பதை ஆவியின் உணர்வோடு உணர்ந்து அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள், புகழுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மனம் திரும்புதலும் விசுவாசமும் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இன்றைக்கு இயேசுவை தேவகுமாரனாக, இரட்சகரே, ஆண்டவரே என்று நாம் விசுவாசிக்கிறோமே, ஆனால் அது நம்முடைய மாம்சத்திலிருந்து வந்ததல்ல. அது நமக்கு தேவ ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடு, உணர்த்துதல். அது மனிதனால் உண்டானதல்ல. அதை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் நாம் இந்த இடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானவைகளை நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக நாம் அவருடைய உண்மையின்படி செயல்பட வேண்டும். செயல்படாவிட்டால் கர்த்தர் எப்படியும் அவருடைய செயல்களை தடை பண்ண முடியாது. நாம் தான் ஆண்டவருடைய செயல் ஆசீர்வாதத்திலிருந்து விலகி போவோம், இழந்து போவோமே தவிர, ஆண்டவர் கல்லுகள் பேசும் என்பது சொல்லுகிறதல்ல, கல்லுகளையும் பேச வைக்க முடியும். கல்லான இருதயங்களையும் மனிதன் எதிர்பார்க்க முடியாத நபர்களை கொண்டு கர்த்தர் செயல்படுவார். ஆண்டவருடைய சித்தத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது.
என்பதை நாம் இந்த பகுதியில் கற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 98வது அதிகாரம் 7-8 வசனங்களை ஒரு வாசிப்போம். கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்களும் ஏகமாய் பாட கடவுது. அதாவது வேதத்துல சங்கீதக்காரனுடைய ஆராதனை துதி சங்கீதங்கள்ல வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு, கடல்கள், இயற்கைகள் அவரை புகழ்கின்றது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அது நம்முடைய புத்திக்கும் ஞானத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையையும் ஆளுகையையும் மகத்துவங்களையும் நாம் அங்கே பார்க்கிறோம். எல்லா படைப்புகளும் படைத்தவருக்கு முன்பாக பணிகிறது, படைத்தவருக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். 41 43 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கங்களிலும் உன்னை நெருக்கி உன்னை உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக வந்து, எருசலேமுக்கு பக்கத்தில் வந்து எருசலேமை பார்த்து அவர் அந்த நகரத்துக்காக பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாமல் அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எருசலேம் ஹோலி சிட்டி, பரிசுத்த பூமி, தேவனுடைய தேவாலயம் இருந்த இடம், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலம் இருந்த இடம், தேவனுடைய பிரசன்னம் அவர் தங்கியிருந்து வாசம் பண்ணின இடம். யூதர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததி, இரட்சகருடைய உடன்படி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆனாலோ அவர்கள் இரட்சகர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்தபோது அவர்கள் அவரை தேவகுமாரனாக பார்க்க முடியாதபடி அவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அவரை மாம்ச பிரகாரமாகவே பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகள், முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் இருந்த அநேக ஆவிக்குரிய உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அவர்கள் எது அவர்களுக்கு சவாலாக இருந்ததோ, தேவையாக இருந்ததோ அதை கிறிஸ்துவிடத்தில் எதிர்பார்த்தார்கள். அன்றைக்கு யூதர்களுக்கு முக்கியமான தேவையாக இருந்தது அரசியல் தீர்வு. அரசியல் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ராஜா, ஆளுகை செய்கிற ராஜா, ரோம அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை பண்ணக்கூடியவர். அப்படி உலக பிரகாரமான பார்வையோடு கிறிஸ்துவை பார்த்தார்கள். ஆனபடியினால் அன்றைக்கு யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எதிர்பார்த்தபடி கிறிஸ்து இல்லாதபடி இருந்தபடினால, அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய உண்மைகளை குறித்த வெளிச்சம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தபடினால, அவர்கள் இரட்சகராக தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தார்கள். ஆனபடினால் அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ இப்போதாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவில் அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. மெய்யான சமாதானம் எருசலேமுக்கு
இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தீர்க்கதரிசிகள் வாக்குரைத்தபடி விசுவாசிக்கிறதுனால் மாத்திரமே வரும். இன்றைக்கும் எருசலேம் இந்த உலகத்திலேயே the troublesome city, வேதனை நிறைந்த பட்டணம் எருசலேம், நெருக்கம் நிறைந்த பட்டணம் எருசலேம். இன்றைக்கும் எருசலேம் உலகத்தினுடைய பார்வையில் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பிளேஸாக இருக்கிறது. ஏனென்றால் அது வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. நமக்கு சமாதானம், மெய்யான சமாதானம் இயேசு கிறிஸ்துவிலே மாத்திரமே நாம் கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலும், ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய உண்மையின்படி வாழுகிறதுனாலும், விசுவாசம் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, பரலோகம் நமக்கு சொந்தமாகிறது. அந்த இயேசுவையும் அந்த இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் விசுவாசித்து வாழும் போது இந்த உலகத்தில் நாம் சமாதானமாக வாழ முடியும். எருசலேம் அன்றைக்கு தனக்கு சமாதானத்துக்கு தேவையானதை தேவனால் கொடுக்கப்பட்ட போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு எருசலேமுக்கு கொடுக்கப்பட்டது இரட்சகராகிய தேவன். அவர் சொல்லுகிறார், சமாதானத்திற்கு கொடுக்கப்பட்ட இரட்சகராக நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன், நீ அறியாது இருக்கிறாய், அது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது, ஆனபடினால் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று. இன்றைக்கு இலவசமான பாவ மன்னிப்பை குறித்த தெளிவில்லாம எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, நல்ல பக்தி உடையவர்களாக இருக்கிறாங்க, ஒழுங்காக ஆலயங்களுக்கு செல்கிறவர்களாக இருக்கிறாங்க, பொதுவான தெய்வ பயத்தில் நம்மை விட மிக அதிகமாக செயல்படுறாங்க, உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதற்கு ஒரு பெரிய உதாரணம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். அங்கே கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் சாட்சி பெற்றிருந்தான், நல்லவனாக இருந்தான், எப்போதும் ஜெபிக்கிறவனாக இருந்தான், தான தர்மங்களை செய்கிறவனாக இருந்தான். இதை விட என்ன வேணும்? கொர்நேலியு வாழ்ந்த பட்டணத்தில் உள்ள மக்களிடத்துல போய் யாரு பரலோகத்துக்கு போவாங்கன்னு கேட்டிருப்பாங்கன்னா எல்லாரும் முதல்ல கை வைத்துவாங்க, கொர்நேலியு அப்படின்னு சொல்லுவாங்க. கொர்நேலியு வாழ்ந்த மக்கள் கூட்டத்தில் அங்கே போய் நம்ம பகுதியிலிருந்து யார் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது, யார் பரலோகத்துக்கு போவாங்கன்னு கேட்டால் யார்? கொர்நேலியுன்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட சாட்சி உடையவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய கண் என்ன செய்யலை, திறக்கப்படலை. ஆனால் அவனுடைய தேடுதல், அவன் கிறிஸ்துவை அறிவதற்கு நேராக தேவன் அவன் என்ன செய்யாரு, நடத்தினார். கொர்நேலியுடைய ரட்சிப்பு, எத்தியோப்பிய மந்திரியுடைய ரட்சிப்பு, இவைகளெல்லாம் ஒரு மனிதன் உண்மையாய் தேடும் போது அவர்கள் கிறிஸ்துவை இரட்சகராக அறியும்படியாக சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தப்படுவார்கள் என்பதற்கு சாட்சிகள். இங்கே அன்றைக்கு யூதர்கள் தங்களுடைய மாம்ச எண்ணங்களோடு சுய ஞானத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு இரட்சகர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடி மெய்யான இரட்சகராகிய தேவன் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது இருக்கவில்லை. ஆனபடினால அவர்களுக்கு சமாதானத்திற்கான காணவர் அவர்களுக்கு முன் கொடுக்கப்பட்ட போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு இழந்த சமாதானம் இன்றைக்கு வரையிலும் எருசலேமுக்கு யூதர்களுக்கு என்ன செய்யல, சமாதானம் கிடைக்கல. அந்த தெளிவாண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இன்றும் யூதர்களுக்கு ஒரு ராஜ்யமாக மறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலோ பேதைகளும் அறியாதவர்களும் புறஜாதிகளும் ஆகிய நமக்கு அதை அறியும்படியான வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்திற்கு மரித்த இரட்சகராக விசுவாசிக்கிற அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்திற்காக மரிக்கும்படி வந்த இரட்சகர் என்று மனம் திரும்பி
அவரையே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் மிக அற்புதமான விசுவாசம். அது மனுஷனுடைய புத்திக்கு கண்களுக்கு எட்டாத மக உன்னதமான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. அந்த விசுவாசத்தை, அந்த உணர்வை நமக்கு தந்தவர் பரிசுத்த ஆவியானவர். தொடர்ந்து வேத வசனத்திலிருந்து அநேக வெளிச்சங்களை, அநேக ஞான உண்மைகளை ஆவியானவர் நமக்கு, நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 77, 78, 79 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 1வது அதிகாரம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இங்கே சகரியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மாம்சத்துல வெளிப்பட்ட போது தேவன் சகரியாவுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர் என்ற அந்த வெளிச்சத்தை, உணர்வை சகரியாவுக்கு கொடுத்து அவர் ஆவியில் நிறைந்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தனக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நாபகனுடைய அவர் எதற்காக அற்புதமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார் அவருடைய பணி என்று சொல்லி அந்த தன்னுடைய குமாரனை பார்த்து அவர் பேசும்போது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். தமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னதாக நடந்து போவாய். 79வது வசனம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. நம்முடைய கால்களை அவர் யூத ஜனங்களை, அவர் எருசலேமில் தேவாலயத்தில் ஒரு பிரதான ஆசாரியராக இருந்தவர். அவர் நம்முடைய ஜனம் என்று சொல்வது யூத ஜனம் முழுவதுக்கும் சமாதான பாலதையில் நடத்தும்படியாக வந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்று அவர் இந்த உலகத்தில் பிறந்த போதே வெளிப்படுத்தினார். யூத ஜனங்கள் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மசாயா தான் என்பதை அவர்கள் அறியும்படியான எல்லா விதமான வெளிப்பாடையும் எல்லா விதத்திலும் தெரியப்படுத்தினார். ஆனால் யூதர்கள் தங்களுடைய இருதய கடிதத்தினதால், தங்களுடைய மாம்ச சுய ஞானத்தின் அடிப்படையில், மாம்ச உணர்வின் அடிப்படையில் தேவனை கிறிஸ்துவை தேடினபடினால, பார்த்தபடினால அந்த வெளிச்சத்துக்குள்ளால் அவங்களால வர முடியலை. அவர்களுடைய கண்களுக்கு கிறிஸ்துவை குறித்த சத்தியம், கிறிஸ்துவிலே தேவ திட்டம், கிறிஸ்துவிலே தேவனுடைய மீட்பு மறைவாய் இருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் அநேக சுயபக்தி அநேகருக்கு சுவிசேஷத்தின் வெளிச்சமாகிய அந்த சத்தியத்தை மறைத்து வைத்திருக்கிறது. கிறிஸ்துவிலே தேவனுடைய திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறது. நாம் ஆண்டுடைய கிருபையினால் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் அந்த வெளிச்சத்திற்கு சாட்சியாக, அந்த வெளிச்சத்திலே களி கூறுகிறவர்களாக, கிறிஸ்து இயேசுவிலே தேவனுடைய மீட்பை குறித்த உன்னதமான அந்த பாக்கியத்தை குறித்த சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நாம் நிறைந்தவர்களாக இருப்போம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பார். 43வது வசனத்தில் ஒரு வாசிப்பு. 43வது வசனத்தை, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, அடுத்த வசனத்தை, உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளையையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நீ உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியினால், இரட்சகர் இஸ்ரவேலுக்கு தோன்றி வெளிப்பட்டு அவர்களை சந்தித்த காலத்தை யூதர்கள் அறியாமல் போனார்கள். ஆனால் அந்த இரட்சகர் இந்த உலகத்திலே வந்தபோது மிக தெளிவாக
அடையாளங்கள் மூலமாக, சகரியா போன்ற தீர்க்கதரிசியின் மூலமாக மாத்திரமல்ல, கிறிஸ்து தாமே தான் யார் என்பதை மிக தெளிவாக ஜனங்களுக்கு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 10-12 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தை, வானத்தையும் பூமியையும் படைத்தவர், வார்த்தையினால் படைத்த நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது உலகம் அவரை அறியவில்லை. மாத்திரமல்ல, அவருக்கு சொந்தமானவர்களும், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று யூதர்கள் அழைக்கப்பட்டார்கள். நாங்கள் தேவனுடையவர்கள், எங்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் தன்னை பண்ணின உடன்படிக்கையின் மூலமாக ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய எங்கள் தேவனுடைய உடன்படிக்கையின்படி நாங்கள் அந்த தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் தங்களை அழைத்து கொண்ட ஜனம் இன்னும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்ணும்போது அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே இரட்சகராகிய தேவன் வருவார் என்பதை குறித்த, இரட்சகர் அந்த சந்ததியிலிருந்து வருவார் என்கிற தீர்க்க தரிசனத்தையும் அவர்களிடத்தில் பேசியிருந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க நம்ம பார்க்கும்போது உலகமோ அவரை அறியவில்லை, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர் என்று அறியும்படி, விசுவாசிக்கும்படியாக எல்லா விதமான வேத வசனத்தின் மூலமாகவும், தீர்க்கதரிசி அன்றைக்கு சகரியா போன்ற தீர்க்கதரிசி யோவான் ஸ்நாபகன் மூலமாகவும், அடையாளங்கள் அற்புதங்கள் மூலமாகவும், பலத்த செய்கைகளினாலும் தேவன் தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்கள் அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் இயேசுவை தேவகுமாரனாக, இரட்சகராக, அந்த சுவிசேஷத்தை கேட்ட அநேகர் மனம் திரும்பி தங்களுடைய இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அநேகர். அதற்கு தடையாக இருப்பது மாம்சம், உலகம், பிசாசு. இன்றைக்கு பிசாசு தன்னுடைய தந்திரத்தினால் மனிதர்களை பல பிரிவுகளாக, பல மனித ஞானத்தின் அடிப்படையில் வந்த கொள்கையின் ரீதியில் பிரித்து பல நிலைமைகளை சத்தியத்துக்கு வராதபடி தடை பண்ணி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனாலும் நாம் இயேசு கிறிஸ்துவிலே தெளிவான பாவ மன்னிப்பை குறித்தும், இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நித்திய வாக்கு தத்தங்களை குறித்தும் ஆண்டுடைய கிருபையினால் அதை புரிந்து உணர்வு அடைந்து வாழும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 44வது வசனத்தில், உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். எருசலேமை குறித்து இந்த இடத்துல உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் என்று எருசலேமையும், எருசலேமில் வாசம் பண்ணுகிற யூதர்களையும் தரையாக்கி போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, குறிப்பாக 70வது ஏடியில் 66 அங்கே ரோம அரசாங்கம் யூதர்களுக்கு எதிராக அவர்களை அழிக்கும்படியாக பல உபத்திரவங்களை பண்ணினான். அவ்விதமாக அவர்கள் எருசலேமில் ஒருவர் கூட இல்லாதபடிக்கு சிதறடிக்கப்பட்டு, அநேகர் கொலை செய்யப்பட்டு, எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டு, யூதர்களுடைய அடையாளமே இல்லாதபடிக்கு 70வது ஏடியில்
நிறைவேறிட்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு. யூதர்கள் இரட்சகராகிய தேவனை, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண மெசாயாவை ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்கள் எவ்வளவு ஆண்டவருடைய உண்மையின்படி அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தண்டனைகள் அவருடைய வார்த்தையின்படி சரித்திரபூர்வமாக நிறைவேறினதை பார்க்கிற நாம், நமக்கும் அது நிறைவேறும். நம்மோடு இருக்கிற இந்த உலகத்துக்கும் அது நிறைவேறும். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக கிறிஸ்து மறுபடியும் வருவார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அவரை விசுவாசியாதவர்கள் நித்திய ஆக்கினையிலே கடந்து செல்வார்கள். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அதை இங்கே பார்க்கும்போது இந்த வசனம் கடைசியில் எச்சரிக்கிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லறாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அது எருசலேமை குறித்து சொன்னார். ஆனால் இந்த உலகத்தை குறித்தும் இந்த முடிவில் விசுவாசியாதவர்கள் நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. நற்கிரியைகளோ புண்ணியமோ புகழோ சபையோ நம்பிக்கையோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 சில வசனங்களை வாசிப்போம். போதும். இங்கே பார்க்கும்போது மிக தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் சீசர்களை தெரிந்து கொண்டு தன்னை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்லுகிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நீங்க நல்லா கவனமாக கேளுங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒருவேளை மற்ற நம்பிக்கையுடையவங்க மற்ற கடவுளுடைய நாமத்தை சொல்லுகிறவங்க அந்த நாமத்தை சொல்லியிருந்தா ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என்னை நோக்கி, யாரை பார்த்து? இயேசு கிறிஸ்துவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை, மாறாக அவரை குறித்த தேவ சித்தம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன என்பதை வேத வசனத்திலிருந்து அறிந்து விசுவாசிக்கிறவனுக்கே ரட்சிப்பு. அவருடைய சித்தம் என்ன? யோவான் 6:40 வாசிப்போம். யோவான் 6:40 வாசிப்போம். யாரு நித்திய ஜீவனை அடைய வேண்டும்? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்தவரை நேரே பார்த்தாங்க. யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு அவரை அவருடைய சத்தியத்திலே பார்க்கிறோம், அவருடைய சுவிசேஷத்திலே பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையிலே பார்க்கிறோம். வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் தேவகுமாரனாக
நம்முடைய பாவத்துக்கு மரித்த இரட்சகராக பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் உணர்வடைந்து நம்முடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பர், என்னுடைய பாவத்துக்காக மரித்தவர், நான் மரிக்க வேண்டியது இடத்துல எனக்காக மரித்தவர், he is my propitiation, அவர் என்னுடைய பரிகாரி, he died on behalf of me, என்னுடைய இடத்துல எனக்காக மரித்தவர் என்ற விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அந்த விசுவாசம்தான் மெய்யான விசுவாசம், ரட்சிப்பை தரும் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் என்பது பரலோகத்தின் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னும் விசுவாசித்த நாம் கர்த்தருக்காக எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்கே பார்க்கும்போது விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஆலோசனை, அதில் கடைசியாக நம்ம பார்க்கும்போது அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்ட அவநிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. சந்திப்பின் நாள், நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாம் மீட்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னால் நிற்கும் நாளில் நமக்கு புகழ்ச்சியும் நமக்கு பலன்களும் நமக்கு மேன்மையுமானது எது? அல்லது நித்தியத்தில் நாம் இந்த உலகத்திலிருந்து எடுத்து செல்வது எது? நாம் ஆண்டவருக்காக முக்கியமாக நாம் பண்ணுகிற நம் மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் சந்திப்பின் நாளில், மீட்பின் நாளிலே நாம் அவருக்கு முன்பாக நிற்கும்போது நமக்கு கனமும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமாக வெளிப்படுவார்கள். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். நாம் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு மகிமையாக, சாட்சியாக, புகழ்ச்சியாக வாழுகிற காரியங்கள் சந்திப்பு நாளில் நமக்கு மகிமையாக, பலன்களாக, ஆசீர்வாதங்களாக, நித்திய ஆசீர்வாதங்களாக, நித்திய காலமாக நம்மோடு நிலைத்திருக்கக்கூடியதாக, நம்மோடு கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக நாம் எச்சரிப்போடு வாழ வேண்டும். அன்றைக்கு யூதர்கள், எருசலேமில் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ மூலமாக அவங்களுடைய அவிசுவாசத்திற்கும் எருசலேமுக்கு வரக்கூடிய அவிசுவாசத்து நிமித்தம் எருசலேமுக்கு வரக்கூடிய யூதர்களுக்கு வரக்கூடியதான நிர்பந்தமான மோசமான முடிவை குறித்து எச்சரிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. நாமும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நாளிலே எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவோம். அன்றைக்கு நம்முடைய மீட்பு இலவசமானது. ஆனால் நம்முடைய கிரியைகள், அவனவன் செய்த கிரியைகள் அவனோடு கூட வரும். நம்முடைய கிரியைகள் பலன் தரக்கூடியது, நித்தியவரம் நிலைத்திருக்கக்கூடியது. நாம் சந்திப்பு நாளில் அல்லது கிறிஸ்துவை சந்திக்கிற நாளில் எப்படிப்பட்ட பலன்களை கிறிஸ்துவிடத்தில் எதிர்பார்க்கிறோம், எப்படிப்பட்ட மகிமை அங்கே வெளிப்பட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. நம் மூலமாக கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஆக்கினையிலிருந்து நித்திய மகிமையிலே பிரவேசித்து நாம் சந்திக்கும் நாளிலே நம்மோடு கூட கடந்து வருவார்களே. ஆனால் அது எவ்வளோ மகிமையான காரியம், எவ்வளோ அற்புதமான காரியம். இன்று நாம் இந்த உலகத்தில் ஆண்டுடைய உண்மையின்படி வாழ்ந்து பாடு அனுபவித்தாலும், ஆண்டுடைய சத்தியத்திற்காக நின்று இந்த உலக பிரகாரமான மேன்மைகளை நாம் இழந்தாலும்,
ஆண்டுடைய சமூகத்தில் நமக்கு பலன்கள் உண்டு என்று இந்த வேதம் நமக்கு மிக தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த நாளில் நாம் இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது முதலாவது நாம் பார்க்கும்போது எப்படி அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் எருசலேமுக்கு நேராக ராஜாவாக எருசலேமுக்கு நேராக அவர் பிரயாணம் பண்ணும்போது அவரை பார்த்து அந்த ஜனங்கள் அறிக்கையிட்டார்கள், கர்த்தராகிய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம் உன்னத்திலே மகிமை உண்டாவதாக என்ற அந்த தெய்வீக உணர்த்துதல், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை குறித்த மேன்மை நம்முடைய இருதயங்களும் மனதிலும் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த எண்ணங்களின் அடிப்படையில், இந்த உண்மையின் சத்தியத்தின் அடிப்படையில் நாம் எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆராதனையும் ஸ்தோத்திரங்களும் எப்போதும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய உண்மையின்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அமைதியாக இருந்தால் இந்த கல்லுகள் பேசும். ஆண்டுடைய சித்தத்தை யாருமே தடை பண்ண முடியாது. நாம் அமைதியாக இருந்தால் நாம் இழந்து போவோம். இனி ஒருவர் அதை ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவார். விருப்பத்தோடு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், வாஞ்சியோடு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள், அதற்காக எதிர்பார்த்திருக்கிறவர்கள், தன்னை வேதவசனத்தின்படி ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள், கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக பயன்படுத்தப்படுவார்கள். இந்த உலகத்தில் அநேகருடைய அறியாமையினால மத நம்பிக்கை, சுய ஞானங்கள் கிறிஸ்துவத்தில் சேராதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள், பிளைண்ட்னஸ் மாறும்படியாக நாம் ஜெபத்தோடும் எச்சரிப்போடும் ஆண்டவருடைய உண்மைகளை அநேகருக்கு அறிவிப்பதில், கண்டித்து ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து பேசுகிறதுல நாம் வாஞ்சை உடையவர்களாக இருப்போம். தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய ஞானத்தின்படியோ உலகம் சிந்திக்கிறபடி தேவன் மாறுகிறவர் அல்ல. அவர் அவருடைய உன்னதமான திட்டத்தை, பரலோகத்தின் திட்டத்தை, த எட்டர்னல் பிளான், நித்திய ஆலோசனை நிறைவு பண்ணப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால வேதவசனத்தின்படியான விசுவாசம், வேதவசனத்தின்படியான சுவிசேஷம் அறிவித்தல், இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவங்க வருகிறதுனால தான் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அறியாமையில் இருக்கிறவர்களை, அந்த ஆவிக்குரிய குருடா இருக்கிறவர்களை நாம் வேதவசனத்தின் மூலமாக கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவோம். இனி அநேகருடைய விசுவாசம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, அதிகமாக ஜெபிப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு நோய் சுகம் கொடுத்தாரு. ஆண்டவர் நோய் சுகம் கொடுக்குறாரு. நோய் சுகம் பெற்றுக்கொண்டா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது நிரந்தரமானதல்ல, நித்தியமானதல்ல. அது உலகத்தோடு முடிந்து போவது. ஒருவேளை இப்போது நீங்கள் நோய் சுகம் பெற்றுக் கொண்டிருந்தால் இனி ஒரு வேளை வியாதி வரும், அடுத்த வியாதி வந்து நீங்கள் மறிக்க தான் போறீங்க, நானும் மறிக்க தான் போகிறேன். யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது. பட் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளித்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவன் நாம் விசுவாசிக்கிறவர், நோய் சுகம் தருகிறவர் என்பதில் விசுவாசம் இருக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஆனால் அது ஆத்தும மீட்பை தருகிற விசுவாசம் அல்ல. அது பரலோகத்தை தருகிற விசுவாசம் அல்ல. அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை குறித்து எருசலேமின் குமாரத்திகள் பாடின அந்த உன்னதத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை கொண்டு வருகிறது. அது கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறது மூலமாக. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். சந்திப்பு நாளிலே நாம் அவரிடத்தில் கிறிஸ்துவ முன்னால் நிற்கும் போது நாம் எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவ முன்பால் நிற்க வேண்டும். அவரிடத்திலிருந்து எப்படிப்பட்ட பலன்களை எதிர்பார்த்து அவருக்கு முன்பால் நிற்கிறோம்?
நாம் ஆண்டவரை சந்திக்கும் போது உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக்குவேன் என்று சொல்லுகிற வார்த்தையை, அந்த ஒரு உன்னதமான அந்த உயர்வான வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை உண்மையும் உத்தமும் பரிசுத்தவுமாக இருக்கிறதா கர்த்தருக்கு முன்பாக என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவனவன் பெற்றுக்கொண்ட கிருபையின்படி, அவனவன் பெற்றுக்கொண்ட சத்தியத்தினுடைய வெளிச்சத்தின்படி கிறிஸ்துவை சந்திக்கும் நாளிலே நாம் பதில் கொடுக்க வேண்டும். ஆனபடினால் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தில், சுவிசேஷத்திலும், கிறிஸ்துவை சார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜனங்களை கண்டித்து உணர்த்தும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேசாமல் மௌனமாயிருந்தால் கல்லுகள் பேசும். நம் கண்களை மூடுவோம்.